சாரி ரோஹினி, கண்ண மூடி தரத்துக்குள்ள எல்லாம் நடந்துச்சு ரோஹினி. ப்ளீஸ் என்ன வந்து இன்னொரு கேட்க எதுவும் செய்ய மாட்டேன். முத்து இந்த விஷயம் நீ கேட்க வேண்டாம். இது பேச முடியாது தெரியாம அது தெரியாது, என்ன சாதிக்கலாம் சார் நான் சொல்றேன். முத்து வந்து தொழிலதிபர் 4 லட்ச ரூபாவை ஏமாந்து போனதை வீடியோவாக எல்லோரும் முன்னாடியும் வீட்டில் போட்டு காமிச்சிட்டாங்க. போட்டு காமிச்ச உடனே விஜயா வந்து மனோஜை சரமாரியாக அடி வெளுத்து வாங்குறாங்க. வெளுத்ததுக்கப்புறம் முத்து ஊடாலேயே கேட்குறாங்க, அந்த 4 லட்ச ரூபா எப்படி வந்ததுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா, எப்படிடா அந்த 4 லட்ச ரூபா வாங்கினேன், யாருக்கிட்டையாவது வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாகவேவும் அவங்க வந்து மனோஜ் வாயிலேருந்து ஏதாவது சொல்ல வைக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த ஃப்ரெண்டுகிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்காங்க. உடனே நான் பார்க்கில் இருந்தேன்ல, அப்போ பழக்கமாயிடுச்சுல, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம மனோஜ் சொன்ன உடனேவும் மீனா சொல்கிறாங்க, ரோகிணி நீங்கள் அப்போ சொன்னீங்கல்ல, எங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த மாதிரி பேசுகிறாரு வைக்கிறாரு, இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொன்னீங்கல்ல, அப்போ எங்கள் மனோஜ் சம்பாரித்து முன்னேறும்போது உங்கள் மூஞ்சை எங்கே தூக்கி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் எங்கே உங்கள் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு சரியான கோபம் வருது. அழுதுகிட்டேவும் ரூமுக்குள்ளே போய்ட்றாங்க. ரோகிணியை சமாதானப்படுத்த மனோஜ் ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, ரோகிணி இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா, அப்போ அந்த 4 லட்ச ரூபா யார் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ வாங்கலை, உண்மையை சொல்லு, என்கிட்டையாவது இப்போயாவது உண்மையை சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி வந்து மனோஜ்கிட்ட பேசுகிறாங்க. பேசின உடனேவா மனோஜ் வந்து ஒத்துக்கிட்டாங்க. மீனாவோட நகையை வச்சு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. என்ன உனக்கு அந்த காசு வந்து இருந்தும் நீ மீனாவோட நகையை வச்சு தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே இல்லை, எனக்கு என்ன செய்கிறேன்னே தெரியல ரோஹிணி, அதனால் நானும் அம்மாவும் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த 4 லட்ச ரூபாய்க்கு அவங்க கணக்கு இந்த மாதிரி நீ சொல்லிட்ட, ஆனால் அந்த பொருள் அந்த 4 லட்ச ரூபாய் எப்படி வந்ததுன்னு இன்னும் முத்து சும்மா இருக்க மாட்டான், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இன்னும் அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருப்பான், நான் இன்னும் அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட சண்டை போடுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, இல்லை அம்மா சொல்லிட்டாங்க நகையை வாங்கி மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கிட்ட மனோஜ் சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு, அது எப்படி மாற்றி வைப்பீங்க, அதான் கவுரிங்கன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கிட்டையும் செக் பண்ணியும் வாங்கியாச்சுல்ல, அது எப்படி தெரியும், அதை எப்படி நீங்கள் மாற்றி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக யோசிக்காதீங்க நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே, இல்லை ரோஹிணி, சாரி ரோஹிணி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்க. நீ எப்படி தான் நீ உருப்பட போகிறையோ தெரியல, நீ முத்து சொன்ன மாதிரியே தான் நீ நடந்துக்கிற. நான் ஒரு விஷயம் சொல்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னா நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல, என்கிட்ட மறைச்சி ஏன் முட்டாள்தனமாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி வந்து மனோஜை சரமாரியாக சத்தம் போடுறாங்க. உடனேவா நம்ம மனோஜ் வந்துட்டு, இல்லை நான் செஞ்சது தப்பு தான் ரோஹிணி, என்னை மன்னிச்சிடு அப்படிங்காங்க. நான் வந்து உன்னை மன்னிக்கிறது பெருசு இல்லை, ஆனால் முத்து முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிற்கணுமே, அந்த பூக்காரி முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிற்கணுமே, நான் எப்படிலாம் உன்னை பற்றி பேசினேன், இப்போ என்னை தலைகுனியை வச்சிட்டியே, நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சால் என் மூஞ்சிலே முழிக்காத போ அங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி அதெல்லாம் விடு, என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னதா நீ யாருக்கிட்டேயும் சொல்லாத, உங்கள் அம்மாக்கிட்ட கூட நீ சொல்லாத அப்படிங்க. அது எப்படி ரோகிணி சொல்லாமல் இருக்குது அப்படிங்க. எல்லா விஷயமும் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறீல, இந்த ஒரு விஷயம் சொல்லாதனே ஏன் சொல்ல மாட்டேன், நான் சொன்னால் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறாங்க. சொன்னோடனேவும் சரி ரோகிணி நீ கோவப்படாத, நான் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் நம்ம ரவியும்
பலகுறலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படிலாம் இந்த 4 லட்ச ரூபா வந்தது, அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பலகுறல் சொல்கிறாங்க. அதுக்கு ரவி சொல்கிறாங்க, இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாத, வேண்டாம், அது அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்க. அது எப்படி ரவி, இதெல்லாம் நம்ம ஃபேமிலி தானே, நம்ம ஃபேமிலியில் நடக்கிறது நம்ம தானே பார்த்து சொல்லணும், தெரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நீ ஏன் இப்படி இருக்கிற, அவங்க பார்த்துக்குறாங்கன்னு சொல்கிற, இது என்ன ஏதுன்னு நான் ஒரு ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லி நான் விசாரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலகுறல் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் போலேயவும் அண்ணாமலை மனோஜை பற்றி விஜயா கிட்ட சொல்லி சத்தம் போடுறாங்க. நீ கொடுக்குற இடம்தான் அவனுக்கு, நீ ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குற, பார்த்துக்கோ, அதுவே உனக்கு ஆபத்தாக வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான், நீ ஒரு தடவைன்னு சொல்கிற விஜயா, ஆனால் இது எத்தனை தடவை அவன் தப்பு பண்ணுறான் பாரு, ஆனால் அத்தனை தடவையும் நீ தான் குறுக்க நின்றுக்கிட்டே இருக்கிற, நீ பார்த்து இருந்துக்கோ, இல்லை உன்னையவே அவன் ஏமாத்துகிற சூழ்நிலை வரும், அப்போ உன்னையவே ஏமாந்துட்டு கிடக்குற, ஏற்கனவே நடந்த விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் விஜயா மூஞ்சே மாறிடுது. அது என்ன நடந்தது என்ன ஏதுன்னு சொல்லலை. அப்புறம் நம்ம மனோஜ் ரோகிணிக்கிட்ட நான் கடையில் இந்த மாதிரி பண்ணினது தப்பு தான் ரோகிணி, என்னைய மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டுடுறாங்க.